2003ஆம் ஆண்டு திருச்சியிலிருந்து சேலம் செல்வதற்காக திருச்சி சென்ட்ரல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் ஏறினேன். நள்ளிரவு மணி 11 ஆகியது. பேருந்து குளித்தலை ஏரியாவை தாண்டி சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் எனக்கு முன்னால் இருந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு தம்பதியினரின் கைக்குழந்தை அழ ஆரம்பித்தது. பொது போக்குவரத்தில் இதெல்லாம் சகஜம்தானே என்று எவரும் சட்டை செய்யவில்லை. ஆனால் நேரம் செல்ல செல்ல குழந்தையின் அழுகை ஓசை அதிகரிக்க ஆரம்பித்ததே தவிர அதனுடைய அழுகை நின்றபாடில்லை. பயணிகளில் சிலர் உறக்கம் கலைந்த எரிச்சலுடன் முணுமுணுக்க ஆரம்பித்தனர். ஒரு சில பெண்கள் அக்கறையுடன் பால் கொடுக்க வேண்டியதுதானே என்று சற்று சப்தமாக முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு முன்னால் இருந்த அந்த கைக்குழந்தையின் தந்தை, பால் பாட்டில் இருக்குதானே, பால் குடுமா என்றார். ஐயோ, பால் கெட்டு போச்சுங்க, பாட்டில்ல வாட வருது என்றாள் அந்த பெண். அந்த குழந்தையின் தந்தை டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் கேட்க அவர்களும் வழியில் டீ கடையை பார்த்தால் நிறுத்துவதாக சொன்னார்கள். பேருந்து தொட்டியம் ஏரியாவை தாண்டி சென்று கொண்டிருந்தது. தற்பொழுது இருப்பதை போன்று 4 வழிச்சாலைகள் அப்பொழுது கிடையாது, சிங்கிள் ரோடு தான். தொட்டியத்தில் இருந்து அடுத்த ஸ்டாப்பிங் என்றால் வளையப்பட்டி தான். அதற்கு இன்னும் 30 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தது. எப்படியும் 50 நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிடும். குழந்தை அடித்தொண்டையில் வரா வரா என்று கதற ஆரம்பித்தது. அப்போது ஒரு வயதான பெண் அந்த குழந்தையின் தாயை பார்த்து, ஏம்மா, பார்த்தா 6 மாச குழந்தை மாதிரி தான் இருக்கு, தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது தானே, புடவை தானே கட்டியிருக்க என்றார். அதற்கு அந்த குழந்தையின் தாய் மெல்லிய குரலில், 2 பக்கமும் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குமா, அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், மருந்து தடவி இருக்கு என்றாள். யார் யாரோ சமாதானம் செய்தும் அந்த குழந்தை தன் அழுகையை நிறுத்தவில்லை. அப்பொழுது இத்தனை கலைபரத்திலும் இன்னொரு பெண் தன் கை குழந்தையுடன் தன் கணவனின் தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவர்களிடம் சென்ற அந்த வயதான பெண், உங்ககிட்ட புட்டிப்பால் இருக்கா என்று கேட்டார். அந்த உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கணவரோ, இல்லைங்க, இன்னும் புட்டிப்பால் இவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கல என்றார். பிறகு ஏதோ நினைத்தவர் தன் மனைவியை எழுப்பி அவளிடம் ஏதோ சொன்னார். அந்த பெண்ணோ உறக்கம் கலைந்து எரிச்சலுடன் எழுந்து வந்து இந்த அழுது கொண்டிருந்த குழந்தையை வாங்கி, என்னடா உன் பிரச்சனை, அர்த்த ராத்திரியில் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்றபடி அருகில் இருந்த காலியான இருக்கையில் உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தாள். சட்டென்று அந்த குழந்தை அமைதியாகிவிட்டது. சில நிமிடங்களில் அந்த குழந்தை பால் குடித்தபடி ஆழ்ந்து உறங்க ஆரம்பித்தது. அந்த பெண் உறங்க ஆரம்பித்த குழந்தையை தூக்கி அதன் தாயிடம் கொடுத்து விட்டு விலகிச் செல்லும் போது தாய்ப்பால் பெற்ற குழந்தையின் தாய் அந்த பெண்ணை பார்த்து, உங்க குழந்தைக்கு பால் இருக்கா என்றால் அக்கறையாக. பரவாயில்ல, அவன் இன்னொரு பக்கம் குடிச்சுக்குவான் என்றபடி அந்த பெண் மீண்டும் சென்று அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவளுடைய கணவனின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி தன் மடியில் சாய்த்து கொண்டு மீண்டும் தன் கணவனின் தோளில் சாய்ந்து உறங்க ஆரம்பித்தாள். அதிகாலை 3 மணியளவில் சேலம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நின்றவுடன் அனைவரும் இறங்கினார்கள். அந்த பேருந்து நிலைய சோடியம் விளக்குகளின் வெளிச்சத்தில் அந்த தம்பதியினர் தெளிவாக தெரிந்தார்கள். பாலுக்காக அழுத குழந்தையின் பெற்றோரும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பெண்ணும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.